வணக்கம். வெல்கம் டு யுவர் ஷாமராஜ் கிச்சன் சமையல். தீபாவளி வருதுங்க, அப்புறம் கிறிஸ்மஸ் வருதுங்க. அதுக்கு ஒரு இனிப்பு பலகாரம் செய்யலாங்க. அது பாதாம் ஹல்வா செய்யலாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கோங்க. வாங்க, எல்லோரும் நலமுடன் வாழ நம்ம இறைவனை பிரார்த்திப்போங்க. வாங்க போகலாம். இந்த பாதாம் ஹல்வா செய்யறதுக்குங்க 250 கிராம்ஸ் 1/4 கிலோ பாதாம் பருப்பு ஒரு 8 ஹவர் ஊற வச்சேங்க. அதை இப்படி கொரன்னு இந்த ரவை அளவில் அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு அந்த மிக்ஸி தண்ணி இதில் வச்சுருக்கேங்க. அப்புறம் இது 400 கிராம் சர்க்கரை வச்சுருக்கேங்க. இது வந்து 1/4 ஸ்பூன் பச்சை கற்பூரம், 1/4 ஸ்பூன் லெமன் கேசரி பவுடர், லெமன் பவுடர் அண்டு 4 ஸ்பூன் பால் வச்சுருக்கேங்க. தேவையானது உபயோகிச்சுக்கலாம். 1/2 கிலோ நெய் வச்சுருக்கேங்க. இந்த பாதாம் ஹல்வா செய்யறதுக்குங்க ஒரு பாத்திரம் வச்சுருவோங்க அடுப்பு மேலே. அப்புறம் லைட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த 500 கிராம் சர்க்கரை வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை போட்டுருவோங்க. அதுக்கு 400 கூட போட்டுக்கலாம், ஆனால் இனிப்பு வேணும்ன்ட்டு நான் 500 போட்டிருக்கேங்க. போட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. கொஞ்சம் சர்க்கரை நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது வந்து நல்ல சிறப்பாகணுங்க. ஜீரா பதம் வருங்க. அது வரைக்கும் நம்ம கலரிண்டே இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வரும்போது இப்படி பண்ணால் ட்ராப்பாக தண்ணி தொட்டுக்கணுங்க. இந்த கம்பி பதம் வர்றதான்னு பார்க்கறதுக்கு இப்படி பண்ணி பார்த்தா இது பாருங்கள் கம்பி மாதிரி வருது பாருங்கள். அதுதாங்க ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், தீயரிக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கேன் கழுவி வச்சுருக்கேன் இல்லைங்களா பால், இந்த அரைச்ச பாதாமில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலரிட்டு இந்த ஸ்டேஜில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போடணுங்க. போட்டு நல்லா கலரணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த இதை வந்து விடாமல் கலரிண்டே இருக்கணுங்க. அப்போ தான் ஓரளவுக்கு இப்படி பார்த்தோம்னா திக்காக ரவுண்டாக வருங்க. அப்போது நிறுத்திக்கலாங்க. டீயை சிம்ம வச்சுட்டேங்க. இப்போ இப்படி திக்காக வருது இல்லைங்களா, இதை எடுத்து இந்த தண்ணி வச்சுருக்கேங்க அதில் ஊற்றி பார்க்கணுங்க. ஊற்றுனாக்கா அது அப்படியே குண்டாக அப்படி கோலி மாதிரி வரணுங்க. இப்படி ரவுண்டாக வரணுங்க. அதுதான் பதம். இதை பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நான் பச்சை கற்பூரம் வச்சுருக்கேங்க. அதை வந்து கொஞ்சம் பால் ஊற்றி அதை கரைச்சி இதில் ஊற்றிடுவோங்க. பாருங்கள், பால் ஊற்றி கரைச்சி ஊற்றிட்டுங்களா. அதே மாதிரி இந்த லெமன் கேசரியில் கொஞ்சம் பால் ஊற்றி கரைச்சிடுவோங்க. கரைச்சி எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலருக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஊற்றிட்டோமா, கொஞ்சம் ஊற்றி பார்ப்போங்க. கலர் வந்துடுச்சுன்னா விட்டுடுவோம், இல்லைன்னா கரெக்டாக இருக்குங்க கலரு. இப்போ அவ்வளோதாங்க, இதை முடிஞ்சிச்சிங்களா. இதை இறக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கலரிண்டே இருக்கணுங்க. ஒரு ஸ்டேஜில் ஓரத்தில் நெய் நிற்குங்க. அதுதாங்க முடிஞ்சிச்சின்னு அர்த்தங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க.
பாருங்கள் இப்போ ஸ்டவ் நிறுத்தியாச்சுங்க. வெறும் பாதம் வந்து பதம் வந்தோடனே நிறுத்திட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றிக்கினே இருக்கணுங்க. இப்படி கலரிட்டே இருந்தால் அந்த சூட்டுக்கு இது வந்து மிக்ஸ் ஆகுங்க. நெய் நிறைய இருக்கிற மாதிரி தோணுங்க, ஆனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்குங்க. பாருங்கள் இப்போ நெய் அந்த அரை கிலோ நெய்யே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிண்டே இருந்தேன்னா இப்போ பாருங்கள் ஒரு ஸ்டேஜில் இப்போ இந்த இடத்துல நிறுத்தினா இந்த ஓரத்தில் பாருங்கள் கொஞ்சம் நெய் நிற்கிது பாருங்கள். இதுதாங்க பக்குவம். வேறு கரெக்டு நெய் ஊற்றணுன்னா இப்படி தாங்க. இது இந்த சூட்டில் அந்த நெய் எல்லாம் இழுத்துக்கோங்க. கொஞ்சம் நாள் ஆற விட்டு வேறு சாமான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. தெரியுதுங்களா? இந்த நெய் தெரியுதுங்களா? அதுதான். அவ்வளோதாங்க பாதாம் அல்வா. இது கொஞ்சம் ஆறுனா நல்லா சொல்லையாக வந்துடுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. பாதாம் அல்வா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு இதை பாருங்கள், எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா? அப்படியே நொய்யாக இருக்குது பாருங்கள். இன்னும் ஆற இன்னும் நல்லா இருக்குங்க. இது முக்கியமாக என்ன விஷயம்னா, நான் செஞ்ச முறையில் வந்து மாதக்கணக்கில் இருக்குங்க. இது அப்படியே ஒரு டப்பியில் போட்டு மூடி வச்சுட்டு கை பாத்திரம் போடாமல் ஸ்பூனோ கரண்டிலையோ என்ன தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குங்க. இன்ஃபேக்ட் அமெரிக்கா கூட போயிருக்குங்க இது. ஆனால் 2 மாதம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐ எம் டெல்லிங் யூ. பட் நல்லா இருக்குங்க. இது வந்து பியூரா சுகர், கீ அண்ட் பாதம், தட்ஸ் ஆல்ங்க. அதனால் இது நல்லா இருக்குங்க. இது வந்து பாரம்பரியமாக செய்கிறதுன்னு நான் நினைக்கிறேங்க. ஐ ஹவ் பீன் டூயிங் இட் ஃபார் லாங் டைம். பட் இட் வில் பி வெரி டேஸ்டி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். தீபாவளி வருது, கிறிஸ்மஸ் வருது. ட்ரை டு டூ அட் ஹோம் அண்ட் என்ஜாய் இட்டுங்க. ப்ளீஸ் ஷேர் வித் அதர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.